வணக்கம். செல்வகுமாரி. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத் பகுதிகளுக்கான வானிலை எச்சரிக்கை. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவிற்கு பாதிக்கும் மழைப்பொழிவு, அதீத மழைப்பொழிவு வரக்கூடிய 26, 27, 28 தேதிகளிலும், மகாராஷ்டிரா, குஜராத்திற்கு 28, 29, 30, 1 தேதிகளிலும் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி முன்னெச்சரிக்கையாக இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 22 திங்கட்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. ஆந்திர பிரதேசத்திற்கு வடக்கே ஒடிசா, மேற்கு வங்க கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி படிப்படியாக தெற்கு நோக்கி ஆந்திர பிரதேச ஒடிசா எல்லையோரத்திற்கும் பிறகு ஆந்திர பிரதேச கரைக்கும் நெருங்க இருக்கிறது. இன்றைய நிலவரப்படி அது வடகிழக்கு மாநிலங்கள், இன்னும் சொல்ல போனால் ஒடிசா வடகிழக்கு மாநிலங்கள், ஆந்திர பிரதேசம் பகுதிக்கு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. உள்ளே சத்தீஸ்கர், அண்டை நாடாம் மியான்மர், வங்கதேசம்லாம் நிறைய மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு மெல்ல ஆந்திர பிரதேச கரையை நெருங்கி வரக்கூடிய நாட்களிலே ஆந்திர பிரதேச ஒடிசாவிற்கு மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். அதாவது 23ஆம் தேதி ஆந்திர பிரதேசம், ஒடிசா, 23ஆம் தேதி மழை ஒடிசாவிற்கு அதிகமாக இருக்கும். ஒடிசா மட்டுமல்ல, மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் பகுதி வரைக்கும் மழை இருக்கும். ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகளுக்கு நாளை 23ஆம் தேதி கனமழை காத்திருக்கு. பிறகு இந்த நிகழ்வானது 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும். ஆந்திர பிரதேசத்தின் விசாகப்பட்டினத்திற்கு அருகே, மிக அருகே, அதாவது வடக்கு ஆந்திர பிரதேசம் அருகே, அதாவது ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி 25ஆம் தேதி ஆந்திர பிரதேச பகுதிக்கு நகர்ந்து வியாழக்கிழமை ஆந்திர பிரதேசத்தின் காக்கிநாடா, விசாகப்பட்டினத்திற்கு இடைப்பட்ட பகுதி வழியாக, அதாவது ஸ்ரீகாகுளம், விஜயநகரம், விசாகப்பட்டினம், காக்கிநாடா, ஏனாம் இந்த பகுதி